I request each and every one of கரப்பாம்பூச்சி கட்சியினர் போராடும் போராட்டம், அமைதி போராட்டம், உண்ணாவிரத போராட்டம். இந்த போராட்டத்தை பற்றி ஏதாவது பேசுங்க முக்காடு அப்படின்னு சொல்லி என்னோட இன்பாக்ஸில் என்னோட ஃபாலோவர்ஸ் எல்லாருமே வந்து நிறைய பேர் மெசேஜ் பண்ணியிருந்தீங்க. நம்மளோட சேனலில் வந்து அரசியலை பற்றி பேசக்கூடாது அப்படின்னு சொல்லி முடிவு எடுத்திருந்தாலும் இந்த சமூகமும் இந்த சூழ்நிலையும் அதை பற்றின ஏதாவது ஒரு கருத்தை வந்து முன்வைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு சூழ்நிலைக்கு என்னை உந்தி தள்ளுது. அதாவது இந்த போராட்டத்தில் மாணவர்கள் அடிக்கப்பட்டதை விட்டுருங்க, நான் வந்து அதை பற்றி பேச வரல. இதற்கு முன்னாடி பிஜேபி அரசாங்கத்துக்கு எதிராக இந்த இந்தியாவில் நடக்கப்பட்ட 5 டாப் 5 போராட்டங்கள், அதற்கு என்ன தீர்வு கிடைக்கப்பட்டது அப்படின்றது தான் இந்த வீடியோவில் நம்ம முழுசாக பார்க்க போகிறோம். முழுதுமாக பாருங்கள், முடிகிற வரைக்கும் பாருங்கள், நிறைய ஷாக்கிங் நியூஸ் இருக்குது. நம்பர் 1, அதாவது 2020 2021 வரைக்கும் ஒரு வருஷம் போராடினாங்க. யார் போராடினாங்க அப்படின்னா விவசாயிகள். எந்த காரணத்துக்கு அப்படின்னா வேளாண் திருத்த சட்டம், விவசாயிகளுக்கு எதிராக ஒரு சட்டங்கள் வந்து கொண்டு வரப்படுது. இது பிஜேபி அரசாங்கம் கொண்டு வரும்போது இது சிறு குறு விவசாயிகள் வந்து பாதிக்கும், இது வந்து கார்ப்பரேட் நிறுவனங்கள் வந்து இந்த விவசாயத்தை வந்து ஆக்குபை பண்ணிக்கும் அப்படின்னு சொல்லி விவசாயிகள்லாம் போராடுறாங்க. இந்த போராட்டத்தில் மொத்தம் எத்தனை பேர் இறந்து போனாங்க அப்படின்னு பார்த்தோன்னா இந்த போராட்ட குழுவினர் வந்து கொடுத்த கணக்குப்படி 700 பேருக்கு மேலே, எப்படியே 700 பேர் மேலே 700 பேர் வந்து இறந்து போயிருக்காங்க அப்படின்னு சொல்லி அவங்க கொடுத்துருக்காங்க. இதை பிஜேபி அரசாங்கம் நாடாளுமன்றத்தில் என்ன அறிக்கையை விட்டுருக்காங்க அப்படின்னு பார்த்தோன்னா அவங்க வந்து எந்த ஒரு கணக்கு சொல்லலை இத்தனை பேர் இறந்துருக்காங்க அப்படின்னு. ஏன்னா அது வந்து சொன்னாங்க அப்படின்னா அவங்களுக்கு பேக் ஃபயர் ஆகணும். இந்த போராட்டத்துக்கு என்ன இறுதி தீர்வு கிடைச்சிச்சு முக்காடு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த விவசாயிகளுக்கு, சிறு குறு விவசாயிகளை பாதிக்கப்படுற மாதிரி இருந்த அந்த 3 சட்டங்களை மட்டும் அதை வந்து நீக்கிறாங்க. பிஜேபி அரசாங்கம் அந்த போராட்டத்திற்கு 1 வருடம் போராடின அந்த விவசாயிகளுக்கு அந்த சட்டத்தை வந்து நீக்கி அதுக்கான ஒரு நல்ல தீர்வை கொடுத்துருக்காங்க. அதற்காக அவங்க வந்து போராடினது 700 பேரை இழந்து 700 உயிர்களை வாங்கி அந்த போராட்டத்தோட முடிவாக அந்த 3 சட்டங்களை வந்து திருத்திருக்காங்க. நம்பர் 2, CAA NRC எதிர்ப்பு போராட்டம். இது வந்து 2019 2020 இந்த கேப்பில் தான் அந்த சட்டத்தை கொண்டு வராங்க. மக்கள் எதுக்காக பயந்தாங்க அப்படின்னா நான் இந்தியன் தான் அப்படின்னு சொல்லி இந்த சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நிரூபிக்கணும் அப்படின்னா நிறைய ஆவணங்களை வந்து இருக்கணும் அப்படின்னு சொல்லி கொண்டு வராங்க. இதனால் ஏழை எளிய மக்கள் வந்து நான் இந்தியன் சொல்லி சென்ட்ரல் கவர்மெண்ட் நிரூபிக்கிறதுக்கு பல வகையில் பாடுபட வேண்டியதாக இருக்கும். அது ரொம்ப சிக்கலாகவும் இருந்துச்சு. அதனால் எல்லா இடங்கள்லையும் போராட்டங்கள் ஆரம்பிச்சிச்சு. போராட்டங்களையும் இந்த மத கலவரங்கள், சாதிய மோதல்கள், இது மூலயமா மொத்தம் 50 பேருக்கு மேலே இறந்துருக்காங்க. இது இறந்ததுக்கப்புறம் இந்த போராட்டத்துக்கு தீர்வு கிடைச்சிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தீர்வு கிடைக்கப்படவில்லை. தேசிய அளவில் மட்டும் இதை அமல்படுத்த மாட்டோம்னு சொல்லி அமல்படுத்தலை. சில இடங்களில் இது வந்து நடைமுறையில் தான் இருக்குது. ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா 50 பேர் பக்கம் உயிரிழந்து தான் இந்த திட்டத்தை வந்து முழுவதுமாக செயல்படுத்தாமல் பின்வாங்கினுச்சு பிஜேபி அரசாங்கம். நம்பர் 3, லக்ஷ்மம்பூர் கேரி விவசாயிகள் சம்பவம். அங்கே போராட்டக்காரர்கள் மேலே காரை ஏற்றி 8 பேர் பக்கம் சாகடிக்கிறாங்க. 8 பேர் செத்து போனதுக்கப்புறம் அந்த 8 பேருக்கு வந்து நீதி கிடைக்குமான்னு பார்த்தீங்கன்னா கிடைக்குமா? நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பயந்தாங்க அப்படின்னா காரை ஏற்றினவன் நல்லா பணக்காரன், அவனுக்கு தான் வந்து தீர்ப்பு சாதகமாக போகும், இங்கே பணம் இருக்கிறவன் நல்லா ஈஸியாக வந்து வெளியே வந்துடும் அப்படின்ற ஒரு பயந்தாங்க. அங்கே வந்து என்ன வந்து அரசாங்கம் அவங்களுக்கு தீர்வு கொடுத்துச்சு அப்படின்னா அங்கே வந்து கைது நடவடிக்கை நீதிமன்ற வழக்கு தான். அங்கே வந்து என்ன தீர்ப்பு கிடச்சிச்சு, ஏதாவது அவங்களுக்கு நல்லது நடந்துச்சு அப்படின்னா பகுதி அளவு தான் நடந்துக்குன்னு சொல்லலாம். அது வந்து அவங்களுக்கு சாதகமாக முழுவதுமாக அடைஞ்சிச்சு அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது. நம்பர் 4, அக்னிபத் எதிர்ப்பு போராட்டம். 2022 அந்த இராணுவ வீரர்களை வந்து ஆட்சேர்ப்பு, அதாவது 4 வருஷம் மட்டும் நீங்கள் வந்து வேலை செய்யுங்க, உங்களுக்கு கவர்மெண்ட் சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடையாது, 4 வருஷம் வேலை செய்கிற மாதிரி தான் வந்து வேலையில் ஜாயின் பண்ணிக்கலாம்னு சொல்லி ஒரு திட்டம். அந்த திட்டத்துக்கு எதிராக போராட்டம் பண்ணுறாங்க. போராட்டத்தில் 2 பேர் வந்து உயிரிழந்துட்டாங்க. அந்த திட்டத்தை உயிரிழந்ததுக்கப்புறம் அந்த திட்டத்தை வந்து அது முழுவதுமாக நடைமுறைப்படுத்தினாங்களா பார்த்தீங்கன்னா நடைமுறைப்படுத்தினாங்க. ஆனால் சில சலுகைகளை மட்டும் கொடுத்தாங்க. இதில் வந்து 2 பேர் உயிரிழந்தாங்க. நம்பர் 5, மல்யுத்த கூட்டமைப்பின் முன்னாள் தலைவர்கள் அவங்க மேலே வந்து பாலியல் குற்றச்சாட்டு வந்து வைக்கிறாங்க. மல்யுத்த வீராங்கனைகள் வச்சு ரோட்டில் இறங்கி நல்லா வந்து கதறி வந்து போராடினாங்க. அந்த போராட்டத்தின் விளைவாக, அதாவது மக்கள் என்ன பயந்தாங்கன்னா அவங்க மிகப்பெரிய ஆள், அவங்க மேலாம் வந்து கேஸ் போட மாட்டாங்க அப்படின்னு பயந்துட்டு இருந்தாங்க. அந்த போராட்டத்துக்கு அப்புறம் மிகப்பெரிய அளவில் எல்லாரும் சப்போர்ட் பண்ணி போராட்டத்துக்கு அப்புறம் அவங்களுக்கு அந்த குற்றம் பண்ணவங்களுக்கு எஃப்ஐஆரை போட்டு அவங்களுக்கு குற்றப்பத்திரிக்கை தாக்கல் பண்ணாங்க. ஆனால் அதுக்கு முழு தீர்வு கிடச்சிச்சா, நிதியுதவி முழுசமாக கிடச்சிச்சா, அவங்களுக்கு அந்த பாதிக்கப்பட்டவங்களுக்கு ஏதாவது தீர்வு கிடச்சிச்சான்னு பார்த்தீங்கன்னா பகுதி அளவு தான் கிடச்சின்னு சொல்லலாம். இதை பற்றி நீங்கள் நினைக்கிறீங்க? இப்போ இந்த போராட்டங்களை வச்சு பார்க்கும்போது நம்ம இந்தியாவில், நம்ம தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலையும் சரி நம்ம போராடினா தான் ஒரு விஷயம் கிடைக்கும். அது முழுவதுமாக கிடைக்கலனாலும் அட்லீஸ்ட் பகுதி அளவாவது கிடைக்குன்றத இதை வந்து நான் உங்கள் மூலமா சொல்லிக்கிறேன். நாம் வந்து அமைதியான போராட்டத்தை போராடுறோம் அப்படின்னா அங்கே வந்து அந்த அமைதி போராட்டத்தை ஏதாவது போர்க்களமாக வன்முறையாக மாற்றுறதுக்கு அங்கேயே ஸ்பையை வச்சு அங்கேயே வேலை செஞ்சு அந்த போராட்டக்காரர்கள் மேலே இங்க் அடிக்கிறது, அந்த போராட்டக்காரர்கள் வந்து ஹனி ட்ராப் போடுறது, இந்த மாதிரி வேலையெல்லாம் வந்து இதெல்லாம் செய்வாங்க. அப்படி செஞ்சு நிறைய பிரச்சனைகளை வந்து கிளப்பி விட்டுட்டு தான் அங்கே இருக்கிற அந்த கரப்பாம்பூச்சி கட்சியினர்கள் மேலே அங்கே வந்து நிறையா குற்றச்சாட்டுகள் வச்சு அவங்கள வந்து அடித்து துரத்தி மண்டையை உடைச்சிருக்காங்க. இந்த இடத்துல
இந்த போராட்டத்தில். இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? இந்த நம்ம இந்தியாவில் போராட்டம்னு தான் இருக்குது. இந்த சமூகத்தில் நாம் வாழும்போது உங்களுக்கு என்ன ஃபீல் இருக்குது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு முக்காடு நேரம் அரசியலை பேச வேணாம்னு சொல்லலாம், இந்த வரலாறை உங்களுக்கு ஞாபகப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த வீடியோவை நான் போட்டேன். தேங்க்யூ.